வணக்கம் மாணவர்களே. இரசாயனவியல் பாடத்தின் மின்னிரசாயனம் பாடப்பரப்பு தொடர்பாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாடப்பரப்புக்குள் செல்வோம். மின்னிரசாயனவியல் பாடத்திலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது மின் பகுப்பு தொடர்பாகவும் மின் பகுப்பு தொடர்பான ஃபாரடேயின் மின்பகுப்பு விதிகளை எவ்வாறு பயன்படுத்துவது, ஃபாரடேயின் மின்பகுப்பு விதிகளை பயன்படுத்தி எவ்வாறான கணித்தல்களை மேற்கொள்வது தொடர்பாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாடத்திற்கு செல்வோம். மின் பகுப்பு என்றால் என்ன? நாங்கள் மின்னிரசாயனத்திலே மின் பகுப்பு, எளிய மின்கலங்கள் தொடர்பாக கற்றிருக்கின்றோம். எளிய மின்கலங்கள் என்கின்ற போது இரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றும் கலங்களை நாங்கள் மின்கலங்கள் என கூறுகின்றோம். இங்கு மின் பகுப்பு என்கின்ற போது நாங்கள் மின்னோட்டத்தினை செலுத்தி, கரைசலினுள் மின்னோட்டத்தினை செலுத்தி அங்கு ஒரு இரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக சில கூறுகளை மின்னிறக்கம் செய்கின்றோம். இதை நாங்கள் மின் பகுப்பு என அழைக்கலாம். அப்ப மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் கரைசலில் இரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் ஒரு இரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துதல் மின் பகுப்பு எனப்படும். அப்ப இங்கு நாங்கள் வரைவிலக்கணத்தை பார்க்கின்ற போது மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் கரைசலில் இரசாயன மாற்றத்தினை ஏற்படுத்தல் மின் பகுப்பு எனப்படும். நாங்கள் ஒரு மின்பகு கரைசலினூடாக ஒரு மின்னோட்டத்தை செலுத்தி அந்த கரைசலினுள் சில இரசாயன மாற்றங்களை நிகழ்த்துகின்றோம். இந்த இரசாயன மாற்றங்களை நிகழ்த்துகின்ற போது சில கூறுகள் வாயுக்களாக வெளியேற்றப்படலாம், சில கூறுகள் உலோகங்களாக படிவடையலாம், சில கூறுகள் கரைசலில் திண்மங்கள் கரைந்து கரைசலாக மாற்றமடையலாம். இவ்வாறான மாற்றங்கள் இந்த மின்பகுப்பின் போது இடம்பெறுகின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொரு கரைசல்களும் எவ்வாறான மின்னோட்டத்தை செலுத்துகின்ற போது எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறுகின்ற என்பது தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் ஒரு அமில கரைசலை பிளாட்டின மின்வாய்களை பயன்படுத்தி மின்பகுத்தலை பார்க்க இருக்கின்றோம். இங்கு பிளாட்டின மின்வாய்கள் சடத்துவ மின்வாயுக்கள் என அழைக்கப்படுகின்றன. பொதுவாக இந்த மின்வாயுக்கள் கரைசலில் எந்தவித இரசாயன மாற்றத்திற்கும் உட்படாதவை. இந்த சடத்துவ மின்வாய்களாக நாங்கள் கார்பனை பயன்படுத்த முடியும், வேறு டைட்டேனியம் போன்ற உலோகங்களையும் இந்த மின்வாய்களாக பயன்படுத்த முடியும். ஆகவே ஒரு அமில கரைசலில் சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்தும் போது அந்த கரைசலில் இருக்க போகின்ற ஒவ்வொரு கூறுகளுக்கும் இரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து அவை மின்னிறக்கம் அடையலாம். இந்த மின்வாய்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது. ஆகவே நாங்கள் இந்த மின்பகுப்பு செயல்முறையின் போது சடத்துவ மின்வாயுக்களை பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது நீங்கள் இந்த படத்திலே தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது ஒரு அமில கரைசல் என்கின்ற போது இந்த அமில கரைசலாக இங்கு ஐதான சல்பூரிக் அமிலம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சல்பூரிக் அமில கரைசலிலே காணப்படுகின்ற அயன்களை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதாவது H+ அயன்கள், நீரின் பிரிகையினால் உருவாக்கப்படுகின்ற H+ அயன்கள், சல்பூரிக் அமிலத்தினாலே வழங்கப்படுகின்ற H+ அயன்கள், SO4 அயன்கள் மற்றும் நீர் மூலக்கூறுகள் என்பன இந்த மின்பகு கலத்திலே காணப்படும். இந்த மின்பகு கலத்திலே நாங்கள் இரண்டு மின்வாய்களாக பயன்படுத்துகின்றோம். அவை சடத்துவ மின்வாயுக்கள், அதாவது பிளாட்டினத்தை இங்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஒரு மின்கலத்துடன் அந்த பிளாட்டினம் மின்வாய்களை இணைத்திருக்கின்றோம். இணைக்கின்ற போது மின்கலத்தின் நேர் மின்வாயுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் நேர் மின்வாயாகவும் அந்த மின்வாயை நாங்கள் அனோட் என அழைக்கின்றோம். அதேபோல் மின்கலத்தின் எதிர்முனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் கேதோட் மின்வாய், அதாவது மறை மின்வாய் எனவும் அழைக்கின்றோம். மின்பகுப்பிலே நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாயிலே ஒட்சியேற்றம் நிகழும். ஆகவே ஒட்சியேற்றம் நிகழும் மின்வாய் அனோட் ஆகும். அதேபோல் மின்கலத்தின் மறைமுனைவுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் மறை மின்வாய், அதை நாங்கள் கேதோட் என கூறுவோம். இந்த கேதோட் மின்வாயிலே தாழ்த்தல் இடம்பெறுகின்றது. ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ஒரு கூறு இலத்திரனை ஏற்குமாயின் அதனை நாங்கள் தாழ்த்தல் எனவும், ஒரு கூறு இலத்திரனை இழக்குமாயின் அதை ஒட்சியேற்றம் எனவும் அழைக்கின்றோம். இப்பொழுது மின்கலத்தில் இருந்து மின்னோட்டம் ஆரம்பிக்கின்ற போது இலத்திரன் நகரும் திசை அதற்கு எதிரான திசையிலே அமையும். ஆகவே எங்களுக்கு மறைமுனைவிலிருந்து மின்னோட்டம் இலத்திரன்கள் அசைந்து சென்று இந்த பிளாட்டினம் மின்வாயிலே இலத்திரன்கள் இந்த கரைசலில் உள்ள அயன்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே அந்த இலத்திரன்களை பெற்றுக்கொள்வதற்காக கரைசலில் உள்ள நேர் அயன்கள் கேதோட் மின்வாயை நோக்கி நகரும்.
நகர்ந்து அந்த கேதோட் மின்வாயிலிருந்து இலத்திரன்களை பெற்று அந்த அயன்கள் தாழ்த்தல் அடையும். அதேபோல் அனோட் மின்வாயிலே இலத்திரனை கொண்டுள்ள மறையேற்ற கூறுகள் அல்லது மறை அயன்கள் அனோட் மின்வாயை நோக்கி நகர்ந்து தம்மிடமுள்ள இலத்திரனை வழங்கி அவை ஒட்சியேற்றம் அடையும். ஒட்சியேற்றம் அடைந்து இந்த இலத்திரன்கள் மின்வாயினூடாக இந்த சுற்றிலே பயணிக்கும். ஆகவே இலத்திரன்களின் நகர்வு இந்த திசையில் மின்னோட்டத்திற்கு எதிரான திசையிலே இடம்பெறுகின்றது. புறச்சுற்றினூடாக மின்னோட்டத்திற்கு எதிரான திசையிலும் கரைசலினூடாக மின்னோட்டத்தின் திசையில், அதாவது மேலே மின்னோட்டம் செல்கின்ற திசையிலேயே கரைசலினூடாக இலத்திரன்களின் நகர்வு காணப்படும். ஆகவே மின்னோட்டத்தின் நகர்வு எங்களுக்கு இவ்வாறாக அமையும், இந்த திசையிலே அமையும். அதேபோல் இலத்திரன்களின் நகர்வு அதற்கு எதிரான திசையிலே அமையும். ஆகவே இந்த மின் வகுப்பின் போது அனோட் மின்வாயில் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்றது. அந்த ஒட்சியேற்றத்தை அடைவதற்காக மறை அயன்கள் அனோட் மின்வாயை நோக்கி நகரும். இதிலே நீர் மூலக்கூறு காணப்படுகின்றது. இந்த நீர் மூலக்கூறு பிரிகை அடைந்து H+ அயன்களாகவும் OH- அயன்களாகவும் மாற்றமடையும். இந்த அமில கரைசலிலே நீரினால் வழங்கப்படுகின்ற H+ அயன்கள் மற்றும் அமிலத்தினால் வழங்கப்படுகின்ற H+ அயன்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த மின்வாயிலே என்னென்ன கூறுகள் ஒட்சியேற்றம் அடைகின்றன, தாழ்த்தல் அடைகின்றன என்பது தொடர்பாக விரிவாக பார்ப்போம். இங்கு ஒட்சியேற்றம் என்கின்ற போது மறையேற்ற கூறுகள் இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடைதல் வேண்டும். அப்படியாயின் இங்கு OH- அயன்களும் SO4 அயன்களுமே மறையேற்ற கூறுகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த மின்பகுப்பிலே SO4 அயன்கள் ஒட்சியேற்றம் அடையாது. அதேபோல் OH- அயன்களும் ஒட்சியேற்றம் அடையாது. ஆகவே நீர் மூலக்கூறு ஒட்சியேற்றம் அடைந்து ஒட்சிசனாக மாற்றமடையும். ஆகவே எங்களுக்கு ஐதான அமில கரைசலை மின்வகுக்கும் போது அனோட் மின்வாயிலே நீர் மூலக்கூறு இலத்திரனை இழப்பதன் மூலம் ஒட்சிசன் வாயுவாக மாற்றமடைகின்றது. அதற்கான தாழ்த்தல் அழுத்த பெருமானம் 1.23 ஆகும். ஆகவே கேதோட்டில் எந்த அயன்கள் தாழ்த்தல் அடையும் என்று பார்த்தால் நேர் அயன்களான H+ அயன்கள் இங்கு தாழ்த்தல் அடையும். இங்கு H+ அயன்கள் அமிலத்தினாலும் நீரினாலும் வழங்கப்படுவதனால் H+ அயன்களின் செறிவு உயர்வாக காணப்படுகின்றது. ஆகவே H+ அயன்கள் கேதோட்டில் இலத்திரனை பெற்று H2 வாயுவாக மாற்றமடைகின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது நீர் மூலக்கூறு பிரிகை அடைந்து ஐதரசன் வாயுவையும் ஒட்சிசன் வாயுவையும் வழங்குகின்றது. இதன்போது உருவாகின்ற ஐதரசன் வாயுவிற்கும் ஒட்சிசன் வாயுவிற்குமான பீசமான விகிதம் 2:1 அமைகின்றது. ஆகவே மூல் விகிதம் 2:1. ஆகவே அவர்கள் இந்த கனவளவு விகிதமும் 2:1 அமையும். நாங்கள் விளையுளாக ஒரு ஐதான அமில கரைசலை மின்வகுக்கின்ற போது அனோட்டிலே ஒட்சிசன் வாயுவும் கேதோட்டிலே ஐதரசன் வாயுவும் பெறப்படுகின்றது. இரண்டாவதாக நாங்கள் ஒரு சோடியம் சல்ஃபேட் கரைசலை மின்வகுக்க போகின்றோம். இந்த சோடியம் சல்ஃபேட் கரைசல் நீரிலே கரைந்து ஒரு நடுநிலை கரைசலை வழங்குகின்றது. இந்த சோடியம் சல்ஃபேட் நீரிலே கரைகின்ற போது வழங்குகின்ற அயன்களாக இதிலே காட்டப்பட்ட அயன்களை சோடியம் Na+ அயன்கள், OH- அயன்கள், SO4 அயன்கள், H+ அயன்களையும் நீர் மூலக்கூறையும் குறிப்பிட முடியும். இங்கு நீர் மூலக்கூறு H+ அயன்களாகவும் OH- அயன்களாகவும் பகுதியாக அயனாக்கம் அடையும். எனவே பகுதியான அயனாக்கத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற H+ அயன்கள் இந்த கரைசலிலே காணப்படும், OH- அயன்கள் காணப்படும். பொதுவாக நீரினுடைய செறிவு அதாவது 55.5 மூல் டெசிமீட்டர் -3 காணப்படும். ஆனால் இந்த நீர் அயனாக்கமடைந்து வழங்குகின்ற H+ அயனின் செறிவு மிக மிக குறைவானது, 1×10⁷ மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே இங்கு நீரினாலே வழங்கப்படுகின்ற H+ செறிவு குறைவாக காணப்படும். ஆகவே இங்கு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் அடைகின்ற போது சில முரண்பாடுகள் காணப்படும். நாங்கள் அதை மிகவும் ஆழமாக இப்போது பார்ப்போம். இந்த ஒட்சியேற்றம் என்கின்ற போது இதிலே 2 இனங்கள் ஒட்சியேற்றம் அடைகின்றன.
காட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது நீர் ஒட்சியேற்றம் அடைந்து ஒட்சிசன் வாயுவை கொடுக்கின்றது. இரண்டாவது சல்ஃபேட் அயன் ஒட்சியேற்றம் அடையுமாயின் 2OH2- ஆக மாற்றமடையும். இதற்கான தாழ்த்தல் அழுத்த பெருமானம் 2.05. நீருக்கான தாழ்த்தல் அழுத்த பெருமானம் 1.23. இங்கு பொதுவாக மின்னிரசாயன தொடரிலே மேலே இருக்கின்ற கூறுகள் மறைப்பெருமானத்திலே தாழ்த்தல் அழுத்த பெருமானங்களையும் கீழே இருக்கின்ற இனங்கள் நேர் தாழ்த்தல் அழுத்த பெருமானங்களையும் கொண்டிருக்கு. ஆகவே மேலே இருக்கின்ற கூறு சிறந்த ஒட்சியேற்றம் அடையும் கூறுகள். ஆகவே மைனஸ் பெருமானம் உடைய கூறுகள் சிறப்பாக ஒட்சியேற்றம் அடையக்கூடியவை. நேர்பெருமானத்திலே அதிகரித்து செல்கின்ற போது அவை தாழ்த்தல் அடையும் இயல்பு அதிகரித்து செல்லும். இங்கு ஒட்சியேற்றம் நிகழ வேண்டும். ஆகவே ஒட்சியேற்றம் நிகழ வேண்டுமாயின் தாழ்த்தல் அழுத்த பெருமானம் குறைவாக இருக்கின்ற கூறு விரைவாக ஒட்சியேற்றம் அடையும். ஆகவே 1.23 பெருமானத்தை உடைய நீர் மூலக்கூறு ஒட்சியேற்றம் அடையும். அதேபோல் கேதோட்டில் தாழ்த்தல் இடம் வருகின்றது. தாழ்த்தல் என்கின்ற போது இங்கு எங்களுக்கு 2 இனங்கள் தாழ்த்தல் அடைய முடியும். ஒன்று நீர் தாழ்த்தல் அடைய முடியும், இரண்டாவது H+ அயன்கள் தாழ்த்தல் அடைய முடியும். இங்கு H+ அயன்களுடைய தாழ்த்தல் அழுத்த பெருமானம் 0 ஆகும். நீரினுடைய தாழ்த்தல் அழுத்த பெருமானம் -0.83 ஆகும். ஆகவே இங்கு நாங்கள் முன்னர் கூறியபடி நீரின் அயனாக்கத்தினால் வழங்கப்படுகின்ற H+ செறிவு 1/10⁻7 பெருமானமாக காணப்படுவதனால் அந்த செறிவு மிக மிக குறைவாக இருக்கின்றது. நாங்கள் மின்னோட்டத்தை வழங்குகின்ற போது இங்கு H+ அயன்கள் தாழ்த்தல் அடைந்து ஐதரசன் வாயுவை தோற்றுவிக்க மாட்டாது. எனவே நீர் மூலக்கூறுகள் இலத்திரனை பெற்று ஐதரசனாக தாழ்த்தல் அடைந்து ஐதரசன் வாயுவை தோற்றுவிக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒரு சோடியம் சல்ஃபேட் கரைசலை மின்பகுக்கின்ற போது அங்கே அனோட்டிலே ஒட்சிசன் வாயுவும் கேதோட்டிலே ஐதரசன் வாயுவும் பெறப்படுகின்றது. அமில கரைசலை மின்பகுக்கின்ற போது நாங்கள் பார்த்தோம் கேதோட்டிலே H+ அயன்கள் ஐதரசனாக தாழ்த்தல் அடையும். ஆனால் சோடியம் சல்ஃபேட் என்பது ஒரு நடுநிலையான கரைசல். அந்த கரைசலிலே இருக்க போகிற H+ அயன்கள் மிக மிக குறைவு. ஆகவே அங்கே நீர் மூலக்கூறு தான் தாழ்த்தல் அடைகின்றது. ஆகவே Na2SO4 கரைசலில் ஒட்சியேற்றம் அடைவதும் நீர் மூலக்கூறு, தாழ்த்தல் அடைவதும் நீர் மூலக்கூறு ஆகும். ஆகவே அதற்கான ஒட்டுமொத்த சமன்பாடாக நாங்கள் இந்த சமன்பாட்டை குறிப்பிட முடியும். 2H2O மூலக்கூறு O2 ஆகவும் 2H2 மூலக்கூறாகவும் மாற்றப்படுகின்றது. இந்த தாக்கத்திலே பிசமான விகிதம் 1:2. ஆகவே எங்களுக்கு பெறப்படுகின்ற ஒட்சிசனுக்கும் ஐதரசனுக்குமான கனவளவு 1:2 காணப்படும். அடுத்து சடத்துவ மின்வாய் அல்லது பிளாட்டின மின்வாய்களை பயன்படுத்தி செப்பு சல்ஃபேட் கரைசலை மின்பகுக்கின்றோம். இதன் போது நீங்கள் இந்த படத்திலே அவதானிக்க முடியும். இந்த செப்பு சல்ஃபேட் கரைசலில் இருக்க போகின்ற அயன்களாக Cu2+ அயன்கள், சல்ஃபேட் அயன்கள், OH- அயன்கள், H+ அயன்களை குறிப்பிட முடியும். அதேபோல் நீர் மூலக்கூறையும் குறிப்பிட முடியும். இந்த அயன்கள் பிரிவடைகின்ற போது இதிலே நாங்கள் முன்னர் கூறியபடி அனோட் மின்வாயிலே நீர் மூலக்கூறு ஒட்சியேற்றம் அடையும். ஆகவே நீர் மூலக்கூறு ஒட்சியேற்றம் அடைகின்ற போது அந்த அனோட் மின்வாயிலே வாயு குமிழிகள் வெளியேற்றப்படுகின்றன. இந்த வாயு குமிழிகள் ஒட்சிசன் வாயுவாக காணப்படும். அதேபோல் கேதோட் மின்வாயை பார்க்கின்ற போது கேதோட் மின்வாயிலே தாழ்த்தல் அடைகின்ற இனமாக Cu2+ காணப்படுகின்றது. Cu2+ இனங்கள் தாழ்த்தல் அடைந்து அந்த கேதோட் மின்வாயிலே செப்பாக படுகின்றது. இந்த படத்தை வடிவாக அவதானிக்கும் போது அந்த கேதோட் பிளாட்டினம் மின்வாயிலே செப்பு படிவடைகின்றது. ஆகவே இங்கு அனோட்டில் வாயு வெளியேற்றமும் கேதோட்டிலே ஒரு உலோகம் படிவடைகின்றது. செப்பு சல்ஃபேட் கரைசல் மென்நீல நிறமான கரைசல். இந்த மென்நீல நிறமான கரைசலை நாங்கள் மின்பகுக்கின்ற போது அனோட்டிலே வாயு வெளியேற்றம் ஒட்சிசன் வாயு வெளியேற்றப்படுகின்றது, கேதோட்டிலே செப்பு படிகின்றது. ஆகவே இந்த செப்பு சல்ஃபேட் கரைசலிலே உள்ள Cu2+ அயன்களின் செறிவு படிப்படியாக வீழ்ச்சி அடையும். ஆகவே Cu2+ அயன்களுடைய செறிவு குறைகின்ற போது கரைசலினுடைய நீல நிறம் படிப்படியாக குறைவடைந்து அந்த Cu2+ அயன்கள் செப்பிலே படிவடைகின்றது. ஆகவே நாங்கள் செப்பு சல்ஃபேட் கரைசலை மின்பகுக்கின்ற போது அவதானமாக கரைசலின் நீல நிறம் குறைவடைதலை குறிப்பிட முடியும்.
இதற்குரிய தாக்கங்களாக இப்ப காட்டப்பட்ட தாக்கங்களை பார்ப்போம். முதலாவது தாக்கம் ஒட்சியேற்றல் தாக்கம். ஒட்சியேற்றம் அடையுமாயின் இங்கு நீர் மூலக்கூறுகளே இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடையும். அதேபோல் தாழ்த்தல் அடைகின்ற போது இரண்டு இனங்கள் தாழ்த்தல் அடையும். ஒன்று H+ அயன்கள் தாழ்த்தல் அடைய முடியும், அல்லது Cu2+ அயன்கள் தாழ்த்தல் அடைய முடியும். இதிலே நாங்கள் குறிப்பிட்டது போல் H+ அயன்கள் இங்கு தாழ்த்தல் அடையாது. இந்த இனங்களினுடைய தாழ்த்தல் அழுத்த பெருமானங்களை பார்க்கின்ற போது ஐதரசனுக்கு 0ஆகவும் செப்பிற்கு தாழ்த்தல் அழுத்த பெருமானம் +0.34 ஆகவும் காணப்படுகின்றது. ஆகவே மின்னிரசாயன தொடரிலே கீழே செல்கின்ற போது தாழ்த்தல் அழுத்த பெருமானம் நேர்பெருமானமாக அதிகரிக்கும். ஆகவே அந்த கூறுகள் இலகுவாக தாழ்த்தல் அடையும். ஆகவே இங்கு செப்பு தாழ்த்தல் அடைவதற்கான நாட்டம் கூடுதலாக காணப்படுவதனால் செப்பு தாழ்த்தல் அடைந்து செப்பாக படிவடைகின்றது, கதோட் மின்வாயிலே படிவடைகின்றது. இந்த ஒட்டுமொத்த தாக்கத்தை நாங்கள் கருதுகின்ற போது தாழ்த்தல் அடையும் இனமாக Cu2+, ஒட்சியேற்றம் அடையும் இனமாக நீரும் காணப்படுகின்றது. இதன் போது செப்பு திண்மமும் ஒட்சிசன் வாயுவும் பெறப்படுகின்றது. அடுத்து முதல் நாங்கள் கவனித்தது செப்பு சல்பேட் கரைசலை பிளாட்டின மின்வாய்களை பயன்படுத்தி மின்பகுத்திருந்தோம். இப்போது செப்பு சல்பேட் கரைசலை செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி மின்பகுக்கின்றோம். ஆகவே இங்கு செப்பு மின்வாய்கள் பயன்படுத்துகின்ற போது அதே அயன் கரைசல் காணப்படுவதனால் இந்த மின்வாய்களும் இரசாயன தாக்கத்தில் பங்கு கொள்கின்றன. ஆகவே அனோட்டில் ஒட்சியேற்றம் நடைபெற வேண்டும், நீர் ஒட்சியேற்றப்பட வேண்டும். ஆனால் இங்கு மின்வாயில் இருக்கின்ற செப்பு மூலகம் இலத்திரனை இழந்து தான் ஒட்சியேற்றம் அடையும். செப்பு உலோகம் கரைந்து Cu2+ அயன்களை தோற்றுவிக்கும். அதேபோல் தாழ்த்தல் என்கின்ற போது செப்பு 2+ அயன்கள் இலத்திரனை பெற்று கதோட்டிலே தாழ்த்தல் அடைவதன் மூலம் Cu-ஆக படிகின்றன. ஆகவே இங்கு கரைசலில் உள்ள Cu2+ அயன்கள் கதோட் மின்வாயில் படிவடைகின்றன. எனவே நாங்கள் செப்பு சல்பேட் கரைசலை மின்பகுக்கின்ற போது அனோட் மின்வாயில் செப்பு அயன்கள் உருவாக்கப்படுகின்றன, கதோட் மின்வாயில் செப்பு அயன்கள் செப்பாக படிவடைகின்றன. ஆகவே செப்பு கரைவதும் செப்பு படிவதும் ஒரு சீரான முறையில் நிகழ்வதனால் இந்த செப்பு சல்பேட் கரைசலினுடைய நிறம் எந்த மாற்றத்திற்கும் உட்படாது. பிளாட்டின மின்வாய்களை பயன்படுத்துகின்ற போது அனோட்டில் ஒட்சிசன் வாயு வெளிவருகின்றது, கதோட்டில் செப்பு படிகின்றது. ஆகவே கரைசலினுடைய நிறத்திலே மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் செப்பு மின்வாய்களை பயன்படுத்துகின்ற போது அனோட்டில் செப்பு கரைகின்றது, கதோட்டில் செப்பு படிவடைகின்றது. ஆகவே கரைசலினுடைய நீல நிறத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் அவதானிக்க முடியாது. ஆனால் அனோட் மின்வாய் கரைவடையும், கதோட் மின்வாயினுடைய திணிவு அதிகரிக்கும். அதாவது செப்பு படிவடைவதனால் திணிவு அதிகரிக்கின்றது. இந்த படத்தை நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கான தாக்கங்களை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அனோட் மின்வாயிலே செப்பு திண்மம் Cu2+ அயன்களாகவும், கதோட் மின்வாயிலே Cu2+ அயன்கள் இலத்திரனை பெற்று செப்பாகவும் படிவடைகின்றன. ஐந்தாவதாக நாங்கள் பிளாட்டின மின்வாய்களை பயன்படுத்தி கரையுப்பு கரைசலை NaCl நீர் கரைசலை மின்பகுக்கின்றோம். இங்கும் நாங்கள் பிளாட்டின மின்வாய்களை பயன்படுத்துகின்றோம். கரைசலில் உள்ள அயன்களை பார்க்க முடியும். Na+ அயன்கள், Cl- அயன்கள், OH- அயன்கள், அதேபோல் நீர் மூலக்கூறும் காணப்படும். ஆகவே இங்கு அனோட்டிலே ஒட்சியேற்றம் அடையக்கூடிய மறை அயன்கள் அனோட்டை நோக்கி நகரும், தாழ்த்தல் அடையக்கூடிய நேர் அயன்கள் கதோட்டை நோக்கி நகரும். அனோட்டை நோக்கி நகரும் என்கின்ற போது இங்கு Cl- அயன்களும் அனோட்டை நோக்கி நகர முடியும், நீர் மூலக்கூறும் அனோட்டை நோக்கி நகர முடியும். கதோட்டை நோக்கி H+ அயன்கள் நீர் நகர முடியும். இதிலே நடக்கின்ற இரசாயன மாற்றங்களை நாங்கள் இங்கு பார்ப்போம். இந்த அனோட் மின்வாயிலே வாயு வெளியேற்றமும் கதோட் மின்வாயிலே வாயு வெளியேற்றத்தையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே என்னென்ன வாயுக்கள் அனோட்டிலும் என்னென்ன வாயுக்கள் கதோட்டிலும் பெறப்படுகின்றன என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். இந்த ஒட்சியேற்றம் நடக்கின்ற போது இரண்டு இனங்கள் இங்கு பங்கு பெற்றுகின்றன. ஒன்று நீர், இரண்டாவது Cl- அயன்கள்.
இந்த நீர் மூலக்கூறினுடைய தாழ்த்தல் அழுத்த பெருமானம் 1.23. அதேபோல் Cl மைனஸ் Cl2 ஆக ஒட்சியேற்றப்படுவதற்குரிய தாழ்த்தல் அழுத்த பெருமானம் 1.36 வோல்ட் ஆகும். இங்கு தாழ்த்தல் அழுத்தம் குறைந்த 1.23க்கான சந்தர்ப்பம் இருப்பினும் இந்த நீர் மூலக்கூறுகள் ஒட்சிசனாக மாற்றமடைகின்ற போது ஏற்படுகின்ற ஒட்சிசனின் உயர் செறிவால் மிகை அழுத்தம் எனும் ஒரு தோற்றப்பாடு உருவாகி நீர் ஒட்சியேற்றமடைகின்ற போது அழுத்தம் 1.83ஆக அதிகரிக்கின்றது. ஆகவே இங்கு குறைவான அழுத்தத்தை கொண்ட Cl மைனஸ் அயன்களே Cl2 ஆக ஒட்சியேற்றம் அடையும். ஆகவே நாங்கள் கரையுப்பு கரைசலை மின்பகுக்கின்ற போது அங்கு நீர் ஒட்சியேற்றம் அடையாது. Cl மைனஸ் அயன்களே ஒட்சியேற்றம் அடைந்து Cl2 வாயுவை தோற்றுவிக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இதிலே Cl2 வாயுவே அனோட்டில் பெறப்படுகின்றது. அதேபோல் கேதோட்டில் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு H+ அயன்களும் Na+ அயன்களும் தாழ்த்தல் அடைய முடியும். H+ அயன்களின் செறிவு 1×10⁻⁷ மூல் டெசிமீட்டர் -3 ஆக காணப்படுவதனால் அவற்றினுடைய செறிவு மிக குறைவாக காணப்படுகின்றது. அதேபோல தாழ்த்தல் அழுத்த பெருமானங்கள் H+னுடைய தாழ்த்தல் அழுத்த பெருமானம் 0ஆகவும் Na+னுடைய தாழ்த்தல் அழுத்த பெருமானம் -2.71ஆகவும் காணப்படுகின்றது. எனவே அதிக தாழ்த்தல் மறையிலே தாழ்த்தல் அழுத்த பெருமானம் உடைய மூலக்கூறு அயன் சிறந்த ஒட்சியேற்றம் அடையும் கூறாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு Na+ம் தாழ்த்தல் அடையாது. எனவே நீர் மூலக்கூறுகளே இங்கு தாழ்த்தல் அடைந்து ஐதரசன் வாயுவை தோற்றுவிக்கின்றன. ஆகவே எங்களுக்கு அனோட்டிலே குளோரின் வாயுவும் கேதோட்டிலே ஐதரசன் வாயுவும் பெறப்படுகிறது. இதற்கான ஒட்டுமொத்த தாக்கத்தை அவதானிக்கின்ற போது 2 Cl- அயன்கள் நீர் மூலக்கூறுடன் Cl2 ஆகவும் ஐதரசன் வாயுவாகவும் மாற்றமடைகின்றன. இந்த தாக்கத்தினுடைய சமன்பாட்டின் படி பீசமான குணகங்கள் ஒன்றுக்கு ஒன்றாக அமைகின்ற காரணத்தினால் உருவாகின்ற குளோரின் ஐதரசன் வாயுக்களின் மூல் விகிதங்கள் சமனாக அமையும். ஆகவே நாங்கள் கரையுப்பு கரைசலை மின் பகுக்கின்ற போது எங்களுக்கு Cl2 வாயுவும் ஐதரசன் வாயுவும் பெறப்படுகின்றது. ஆகவே அந்த மிகுதி கரைசலினுள் Na+ அயன்களும் நீர் மூலக்கூறு ஒட்சிசனாக மாறுவதால் எஞ்சியுள்ள OH- அயன்களும் சேர்ந்து NaOH ஆக மாற்றமடைகின்றன. ஆகவே நாங்கள் NaCl கரைசலை மின்பகுக்கின்ற போது உருவாகின்ற விளைவு கரைசல் ஒரு கார கரைசலாக மாற்றமடையும். காரணம் அங்கு NaOH தோற்றுவிக்கப்படுகின்றது. இந்த முறையிலே தான் நாங்கள் NaOH-ஐ தயாரித்துக் கொள்கின்றோம். அடுத்து பார்க்க இருப்பது உருகிய NaCl கரைசலை மின்பகுத்தல். நீர்க்கரைசல் வேறு, உருகிய NaCl வேறு. உருகிய NaCl என்கின்ற போது அந்த NaCl திரவ நிலையில் காணப்படும். அங்கு இருக்க போகின்ற அயன்கள் Na+ Cl- மாத்திரமே. ஆகவே இந்த கரைசலிலே 2 இனங்கள் மாத்திரமே காணப்படுகின்றன. நேரயனாக Na+ம் மறையனாக Cl-. ஆகவே ஒட்சியேற்றம் அடைய வேண்டுமாயின் நிச்சயமாக மறையனாகிய Cl- இலத்திரனை இழந்து Cl2 வாயுவாக மாற்றமடையும். தாழ்த்தல் அடைய வேண்டுமாயின் நேரயனாகிய சோடியம் அயன் இலத்திரனை பெற்று தாழ்த்தல் அடைந்து சோடியம் உலோகமாக மாற்றமடையும். ஆகவே நீங்கள் இந்த படத்திலே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது, அனோட்டை நோக்கி Cl- அயன்கள் அசைகின்றன, கேதோட்டை நோக்கி Na+ அயன்கள் செல்கின்றன. இதற்குரிய ஒரு பரிசோதனை அமைப்பை இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பரிசோதனை அமைப்பிலே கேதோட்டிலே நாங்கள் சோடியத்தை பெற்றுக்கொள்வதனால் இந்த முறை சோடிய தயாரிப்பிலே பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் சோடியத்தை பிரித்தெடுக்கின்ற முறைகளிலே உருகிய NaCl-ஐ மின்பகுப்பதன் ஊடாக சோடியத்தை உற்பத்தி செய்கின்றோம். அதற்கான அமைப்பை நாங்கள் டவுன்சின் கல அமைப்பு என குறிப்பிடுகின்றோம். அந்த அமைப்பை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். இந்த அமைப்பிலே கேதோட் இரும்பாலான கேதோட் பயன்படுத்தப்படுகின்றது, கார்பனாலான அனோட் பயன்படுத்தப்படுகின்றது, குளோரின் வாயு வெளியேற்றப்படுகின்றது. இந்த மஞ்சள் நிறத்திலே காட்டப்பட்டது உருகிய NaCl திரவமாகும். அந்த NaCl திரவத்திலே 2 இனங்கள் Na+ Cl- அயன்கள் இருக்கின்றன. அனோட்டிலே ஒட்சியேற்றம் நடைபெறுகின்றது. ஆகவே Cl- இனங்கள் இலத்திரனை இழந்து Cl2 ஆக மாற்றமடைகின்றன. கேதோட்டிலே தாழ்த்தல் நடைபெறுகின்றது.
Na+ இனங்கள் இலத்திரனை பெற்று சோடியமாக தாழ்த்தப்படுகின்றன. ஆகவே அங்கு நாங்கள் உருகிய சோடியத்தை இந்த கேதோட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் Cl2 வாயுவை இந்த வழியினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உருகிய NaCl மின்பகுக்கின்ற போது எங்களுக்கு தூய சோடியம் பெறப்படுகின்றது. அதன் போது பக்க விளைபொருளாக Cl2 பெறப்படுகின்றது. அந்த Cl2ஐ நாங்கள் எமது தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும். இதற்கான தாக்கத்தை நாங்கள் கவனிக்கின்ற போது அனோடிலே ஒட்சியேற்றம் Cl- அயன்கள் Cl2 ஆக ஒட்சியேற்றம் அடையும். அதற்கான தாழ்த்தல் அழுத்த பெருமானம் 1.36. அதேபோல் சோடியம் அயன்கள் தாழ்த்தல் அடைந்து சோடியமாக மாற்றமடையும். இதற்கான ஒட்டுமொத்த தாக்கத்தை கவனிக்கின்ற போது 2 Cl- அயன்கள் 2 Na+ அயன்களுடன் தாக்கத்தில் ஈடுபட்டு Cl2 வாயுவாகவும் சோடியமாகவும் மாற்றமடைகின்றன. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது மின் பகுப்பிலே ஒரு பிரயோகமாகிய மின் முலாமிடல். இந்த மின் முலாமிடலுக்கான அமைப்பை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். இங்கு நாங்கள் ஒரு மின்கலம், அந்த மின்கலத்திலே மின் பகு பொருளாக மின்கலம் இந்த திரவமாக AgNO3 கரைசலை பயன்படுத்துகின்றோம். அந்த AgNO3 கரைசலாக காணப்படுகின்ற போது அதிலே 2 இனங்கள் காணப்படும். ஒன்று Ag+, மற்றது NO3- அயன்கள். அதேபோல் நீரும் இங்கு காணப்படும். நீர் காணப்படுவதனால் குறைந்த அளவில் H+ அயன்கள் OH- அயன்கள் காணப்படுகின்றன. இங்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற மின்வாயாக இங்கு Ag மின்வாய் பயன்படுத்தப்படுகின்றது. Ag என்ற உலோகத்தை இங்கு மின்வாயாக பயன்படுத்துகின்றோம். இங்கு வேறொரு உலோகத்தை, ஒரு வளைய வடிவிலான உலோகத்தை நாங்கள் இங்கு பயன்படுத்துகின்றோம். ஆகவே இந்த மின்வாயிலே ஒட்சியேற்றம் நடைபெற வேண்டுமாயின் மறை அயன்கள் இந்த கரைசலிலிருந்து இங்கு வர வேண்டும். ஆனால் இங்கு இந்த உலோக அயன் கொண்ட கரைசலினுள் அதே உலோகத்தை நாங்கள் வைக்கின்ற போது அந்த உலோகம் கரைந்து அயன்களாக மாற்றமடையும். ஆகவே இந்த Ag உலோகம் கரைந்து Ag+ அயன்களாக மாற்றமடைகின்றது. ஆகவே கரைசலிலே Ag+ அயன்கள் விடுவிக்கப்படுகின்றன. அதேபோல் இந்த கரைசல் இருக்கின்ற போது இந்த கரைசலிலே தாழ்த்தல் அடையக்கூடிய கூறு H+ காணப்படினும் Ag+னுடைய தாழ்த்தல் அழுத்த பெருமானம் நேர்பெருமானமாக காணப்படுவதனால் அங்கு Ag மிக விரைவாக தாழ்த்தல் அடைந்து அந்த Ag+ அயன்கள் Ag படிவடைகின்றன. இந்த நிற வேறுபாட்டை நீங்கள் தெளிவாக அவதானிக்க முடியும். Ag படிவடைவதனால் அந்த வளையத்தினுடைய நிறம் மாற்றமடைகின்றது. ஆகவே ஒரு அனோட் மின்வாயிலே Ag கரைவடைகின்றது, கேதோட் மின்வாயிலே Ag படிவடைகின்றது. இதனை நாங்கள் மின் முலாமிடல் என குறிப்பிட முடியும். உதாரணத்துக்கு இங்கு கேதோட்டிலே நாங்கள் ஒரு இரும்பு உலோகத்தை பயன்படுத்துகின்ற போது இந்த அனோட்டிலே கரைகின்ற Ag+ அயன்கள் கேதோட்டிலே இருக்கின்ற இரும்பின் மீது படிவடைகின்றன. ஆகவே அந்த இரும்பு வெள்ளியினால் சூழப்பட்டு அதை நாங்கள் வெள்ளி முலாம் என அழைக்கின்றோம். அந்த முலாமிடல் என்கின்ற போது ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகத்தினால் பூசுதல் முலாமிடல் எனப்படும். இது முலாமிடல் என்பது மின்பகுப்பின் ஒரு பிரயோகமாகும். இங்கு இரும்பு வெள்ளியால் பூசப்படுகின்றது. இந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு ஆபரணத்தை நாங்கள் வெள்ளியால் மின்முலாமிட வேண்டிய அவசியம் இருந்தால் இங்கு நாங்கள் அந்த உலோக ஆபரணத்தை இங்கே கேதோடாகவும் உலோக ஆபரணத்தில் பூச வேண்டிய Ag-ஐ அனோட்டாகவும் பயன்படுத்தி அந்த ஆபரணத்தின் மீது வெள்ளியை பூச முடியும். ஆகவே நாங்கள் ஒரு இரும்பால் செய்யப்பட்ட உலோகத்திலே வெள்ளியால் பூசி வெள்ளி ஆபரணத்தை உருவாக்க முடியும். இதற்கான தாக்கங்களை கவனிக்கின்ற போது அனோடிலே ஒட்சியேற்றம் நடைபெற வேண்டும். ஆகவே அங்கு மின்வாய் Ag காணப்படுவதனால் Ag கரைந்து Ag+ அயன்களாக மாற்றமடைகின்றது. அதேபோல் தாழ்த்தல் அடைகின்ற போது Ag+ அயன்கள் Ag தாழ்த்தல் அடைந்து அந்த உலோகத்தின் மீது படிவடைகின்றன. அடுத்த அமைப்பு செப்பு மின்முலாமிடல். அதாவது நாங்கள் வெள்ளி மின்முலாமிடல் மாதிரி செப்பு மின்முலாமிடலையும் மேற்கொள்ள முடியும். இந்த படத்தை நீங்கள் இங்கு அவதானிக்கின்ற போது ஒரு கரண்டி காட்டப்படுகின்றது. அந்த கரண்டி மீது நாங்கள் செப்பினை பூச போகின்றோம். செப்பினை பூசுகின்ற போது கேதோட்டாக இந்த பேட்டரியின் மறைமுனைவுடன் இணைக்கப்பட்ட பகுதி கேதோட்டாகவும் பேட்டரியுடன் நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட பகுதி அனோட்டாகவும் காணப்படும். அந்த அனோட்டிலே ஒரு செப்பு தகட்டை பயன்படுத்துகின்ற போது
செப்பு உலோகம் ஒட்சியேற்றம் அடைந்து CU2+ அயன்களாகவும் அந்த CU2+ அயன்கள் கரைசலிலே கேதோட்டை நோக்கி நகர்ந்து இலத்திரனை பெற்று தாழ்த்தல் அடைவதனால் CU ஆகவும் மாற்றமடைந்து கரண்டி மீது படுகின்றன. ஆகவே எங்களுக்கு இந்த கரண்டி செப்பினாலே முலாமிடப்பட்டு பெறப்படுகின்றது. ஆகவே நாங்கள் செப்பு முலாமிடலுக்கான அமைப்பை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கரண்டிக்கு பதிலாக வேறொரு உலோகத்தை அல்லது வேறொரு பொருளை நாங்கள் செப்பினாலே பூசக்கூடியதாக இருக்கும். இந்த மின் பகுப்பின் ஒரு பிரயோகமாக மின் முலாமிடலை குறிப்பிட முடியும். இந்த மின் முலாமிடலிலே இந்த கரண்டி மீது ஒரு சீரான செப்பு படலத்தை நாங்கள் பெற வேண்டும். இந்த சீரான செப்பு படலத்தை பெற வேண்டுமாயின் இங்கு பயன்படுத்துகின்ற மின்னோட்டத்தின் அளவு குறைவாக இருக்க வேண்டும். அதேபோல் இந்த கரைசலின் செப்பு சல்பேட் கரைசலினுடைய செறிவும் குறைவாக காணப்படல் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கரண்டி மீது ஒரு சீரான செப்பு படலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செறிவு உயர்வாக காணப்படுகின்ற போதும், அதாவது செப்பு சல்பேனுடைய செறிவு உயர்வாக காணப்படுகின்ற போதும், இதனூடாக பாய்கின்ற மின்னோட்டம் உயர்வாக காணப்படுகின்ற போதும் இந்த செப்பு முலாமிடல் ஒழுங்காக அமையாது. ஆகவே குறைவான மின்னோட்டமும் செறிவு குறைவாகவும் பயன்படுத்தப்படல். இப்போது நாங்கள் எளிய மின்கலத்திற்கும் மின் பகுப்பிற்குமான வேறுபாட்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எளிய மின்கலம் என்கின்ற போது அதனை நாங்கள் கல்வானிக் கலம் என குறிப்பிட முடியும். அதேபோல் மின் பகுப்பு தொடர்பாக இப்பொழுது பார்த்திருந்தோம். இந்த எளிய மின்கலங்களிலே ஒரு வெவ்வேறுபட்ட 2 மின்வாய்களை இணைத்து அதிலிருந்து நாங்கள் மின் சக்தியை உற்பத்தி செய்கின்றோம். ஆகவே அங்கு இரசாயன மாற்றம் நிகழ்ந்து அந்த இரசாயன மாற்றம் மின் சக்தியாக மாற்றப்படுகின்றது. மின் பகுப்பு என்கின்ற போது நாங்கள் மின்னோட்டத்தை கரைசலினூடாக செலுத்தி அங்கே ஒரு இரசாயன மாற்றத்தை உருவாக்குகின்றோம். ஆகவே மின் சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படுகின்றது. ஆகவே எளிய மின்கலங்கள் அல்லது கல்வானிக் கலங்களுக்கும் மின் பகுப்புக்குமான பிரதான வேறுபாடாக நாங்கள் இந்த வேறுபாட்டை குறிப்பிட முடியும். எளிய மின்கலங்களில் அல்லது கல்வானிக் கலத்திலே இரசாயன சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுகின்றது. மின் பகுப்பிலே மின் சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படுகின்றது. எளிய மின்கலங்களிலே அனோட் மின் முனையானது மறைமுனைவாக காணப்படும். கேதோட் மின்வாய் நேர் மின்வாயாக தொழிற்படுகின்றது. உதாரணத்திற்கு செப்பையும் நாகத்தையும் பயன்படுத்தி நாங்கள் ஒரு எளிய மின்கலத்தை அமைக்கின்ற போது அங்கு செப்பு கேதோடாகவும் நேர் மின்வாயாகவும் நாகம் அனோட் மின்வாயாகவும் மறை மின்வாயாகவும் காணப்படுகின்றது. ஆகவே எளிய மின்கலத்திலே அனோட் மறை மின்வாயாகவும் மின் பகுப்பிலே அனோட் நேர் மின்வாயாகவும் காணப்படுகின்றது. மூன்றாவது வேறுபாடாக மின்வாய் ஒட்சியேற்றப்படும். ஒரு எளிய மின்கலத்திலே அனோட் மின்வாய் ஒட்சியேற்றம் அடைந்து இலத்திரன்களை வெளிவிடுகின்றது. அதேபோல் மின் பகுப்பு என்கின்ற போது பேட்டரியின் நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட பகுதி அனோட் என குறிப்பிடப்படும். இந்த அனோட்டிலே ஒட்சியேற்றம் நிகழ்கின்றது. ஒட்சியேற்றம் என்கின்ற போது கரைசலிலே உள்ள அயன்கள் இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடைகின்றன. ஆகவே கரைசலில் உள்ள கூறு ஒட்சியேற்றம் அடைய முடியும், அல்லது நாங்கள் அதிலே பயன்படுத்துகின்ற மின்வாயும் ஒட்சியேற்றம் அடைய முடியும். எளிய மின்கலத்திலே மின்வாய் ஒட்சியேற்றம் அடைந்து அயன்களாக மாற்றமடையும். ஆனால் மின் பகுப்பிலே அந்த மின்வாயும் ஒட்சியேற்றம் அடைய முடியும், அந்த கரைசலில் இருக்கிற அயன்களும் இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடைய முடியும். ஆகவே நாங்கள் மின் பகுப்பின் போது சடத்துவ மின்வாயுக்களையும் பயன்படுத்துகின்றோம், உலோக மின்வாயுக்களையும் பயன்படுத்துகின்றோம். சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்துகின்ற போது அந்த கரைசலிலே உள்ள அயன்கள் ஒட்சியேற்றம் அடைகின்றன. உலோக மின்வாயை பயன்படுத்துகின்ற போது அந்த உலோகம் ஒட்சியேற்றம் அடைவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. இந்த சந்தர்ப்பம் பொதுவாக மின்முலாமிடலிலே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்து வேறுபாடாக இந்த பொதுவாக எளிய மின்கலங்களில் உப்பு பாலம் பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாக 2 மின்கலங்களை நாங்கள் எளிய மின்வாய்களை இணைத்து மின்கலங்களை உருவாக்குகின்ற போது இந்த உப்பு பாலம் பயன்படுத்தப்படும். ஐதரசன் மின்வாயையும் நாக மின்வாயையும் இணைக்கின்ற போது நாங்கள் உப்பு பாலத்தை பயன்படுத்த முடியும். எனினும்
கலமல் மின்வாய்களை பயன்படுத்துகின்ற போது இந்த உப்பு பாலத்துக்கான தேவை அங்கு காணப்படுவதில்லை. ஆகவே நாங்கள் கல்வானிக் கலத்திலே பொதுவாக உப்பு பாலத்தை பயன்படுத்துகின்றோம். ஆனால் மின்பகுப்பிலே நாங்கள் ஒரே கரைசலினுள் 2 மின்வாய்களை பயன்படுத்துவதனால் அங்கு உப்பு பாலத்தினுடைய தேவை ஏற்படுவதில்லை. அடுத்த உதாரணங்களாக நாங்கள் எளிய மின்கலங்களுக்கு இந்த ஈயசமிப்பு கலத்தை குறிப்பிட முடியும். உலர் மின்கலங்கள் கூட ஒரு இரசாயன கல்வானிக் கலமாக தொழிற்படுகின்றன. மின்பகுப்பினுடைய பிரயோகங்களாக மின்முலாமுடல், செப்பு முலாமுடல், ஆபரணங்களை பொன்முலாமுடலிலும் இது பயன்படுத்தப்படுகின்றது. மின்பகுப்பு தொடர்பாக ஃபெரடே மின்பகுப்பு விதிகளை முன்வைத்துள்ளார். அதிலே ஃபெரடேயின் முதலாவது மின்பகுப்பு விதியை இப்போது நாங்கள் பார்ப்போம். மின்பகுப்பின் போது ஏதாவது மின்வாயில் நடைபெறும் இரசாயன தாக்கத்தின் அளவானது மின்பகு கரைசலினூடாக செலுத்தப்பட்ட மின்கணியத்திற்கு நேர்விகித சமனாகும். அதாவது நாங்கள் ஒரு மின்கலத்தை இணைக்கின்ற போது அந்த மின்கலத்தினால் வழங்கப்படுகின்ற மின்கணியம் செலுத்தப்படுகின்ற ஏற்றம் அந்த கரைசலில் நடைபெறுகின்ற இரசாயன தாக்கத்துக்கு நேர்விகித சமன். அதாவது மின்கணியம் அதிகரிக்கின்ற போது நடைபெறுகின்ற இரசாயன தாக்கம் நேர்விகித சமனாக அதிகரிக்கும் என்பதே இந்த ஃபெரடேயினுடைய முதலாம் விதி குறிப்பிடுகின்றது. மின்கணியம் என்கின்ற போது பொதுவாக மின்னோட்டத்திற்கு காரணமான கூறு இலத்திரன். ஆகவே இலத்திரன்கள் அசைகின்ற போது அந்த இலத்திரன்களுடைய ஏற்றம் அங்கு மின்கணியமாக குறிப்பிடப்படுகின்றது. 1 மூல் இலத்திரன்கள் பங்கு பெற்றுகின்ற போது அந்த 1 மூல் இலத்திரன்களுக்குரிய ஏற்றம் மின்கணியமாகும். அதேபோல் இந்த மின்கணியத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற மின்னோட்டம் சார்பாக குறிப்பிடுகின்ற போது அதனை பின்வருமாறு குறிப்பிடலாம். அதாவது பயன்படுத்தப்படும் மின்கணியம் Q சமன் IT. I என்கின்ற போது நாங்கள் அந்த மின்பகுப்பிற்காக பயன்படுத்துகின்ற மின்னோட்டத்தினையும், T என்பது அந்த மின்பகுப்பின் போது எவ்வளவு நேரம் மின்னோட்டத்தை செலுத்துகின்றோம். ஆகவே மின்னோட்டத்தை நேரத்தினால் பெருக்குகின்ற போது எங்களுக்கு மின்கணியம் கிடைக்கின்றது. மின்கணியம் கூலோம் எனும் அலகிலே அளவிடப்படுகின்றது. மின்னோட்டம் ஆம்பியராகவும் நேரம் செகண்டாகவும் பயன்படுத்தப்படும். இப்பொழுது நாங்கள் 1 மூல் இலத்திரன்களுடைய ஏற்றத்தை கணிப்போமாயின் 1 மூல் இலத்திரன்கள் என்கின்ற போது அதிலே அவகாத்ரோ எண்ணிக்கைக்கு சமனான மூலக்கூறுகள் காணப்படும். 6.023 தர 1023 எண்ணிக்கையான இலத்திரன்கள் காணப்படும். ஒரு இலத்திரனுடைய ஏற்றம் 1.6021 தர 10⁻19 கூலோம். ஆகவே இந்த அவகாத்ரோ எண்ணிக்கையான இலத்திரன்களுக்கான ஏற்றமாக அவகாத்ரோ இலக்கத்தை ஒரு இலத்திரனுடைய ஏற்றத்தினால் பெருக்கின்ற போது எங்களுக்கு பெறப்படும் பெருமானமாக 96,485 கூலோம் பெறப்படுகின்றது. அதாவது 1 மூலுக்கான ஏற்றம். ஆகவே இதை நாங்கள் இந்த ஏற்ற பெருமானத்தை ஃபெரடே மாறிலி என குறிப்பிடுகின்றோம். இந்த மாறிலி ஃபெரடேயினால் முன்வைக்கப்பட்டமையினால் இதை ஃபெரடே மாறிலி என குறிப்பிடுகின்றோம். ஆகவே ஒரு ஃபெரடே மாறிலி என்கின்ற போது அது 96,485 கூலோமாக காணப்படும். இது 2 ஃபெரடேயாக இருக்கின்ற போது அதை நாங்கள் 2 மூலினால் 2 மடங்காக பெருக்குகின்றோம். ஆகவே 2 தர 96,485 கூலோமாக அமையும். 3 ஃபெரடே என்கின்ற போது 3 தர 96,485 கூலோமாக அமையும். அடுத்து இந்த இதிலே நாங்கள் இந்த தாக்கத்தை கவனிப்போம். மெக்னீசியம் 2+ அயன்கள் 2 இலத்திரனை பெற்று மெக்னீசியமாக தாழ்த்தல் அடைகின்றன. இங்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற மெக்னீசியம் 1 மூலாக காணப்படுகின்ற போது அதனுடைய 2 மடங்கு இலத்திரன்களை பெற்று மெக்னீசியம் அயன்கள் மெக்னீசியமாக தாழ்த்தல் அடையும். ஆகவே நாங்கள் இங்கு பயன்படுத்த வேண்டிய மின்கணியம் 2 மூல் இலத்திரன்களை தாழ்த்தலடைய செய்ய வேண்டும். அதாவது 1 மூல் மெக்னீசியத்தை வீழ்வடிவாக்குவதற்கு அல்லது 1 மூல் மெக்னீசியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் 2 மூல் இலத்திரன்களை பயன்படுத்த வேண்டுமாயின் இங்கு பயன்படுத்த வேண்டிய மின்கணியம் 2 ஃபெரடே மாறிலி என குறிப்பிட முடியும். 2 ஃபெரடே மாறிலி என்கின்ற போது 2 தர 96,485 கூலோமாக அமையும். அடுத்து அலுமினியம் 3+ அயன்களை 3 இலத்திரன்களை பயன்படுத்தி அலுமினியமாக நாங்கள் மாற்றுகின்ற போது எங்களுக்கு இங்கு 3 மூல் இலத்திரன்கள் பங்கு பெற்றுகின்றது. ஆகவே 3 ஃபெரடே மாறிலி மின்கணியத்தை நாங்கள் கரைசலினுள் செலுத்த வேண்டும். அதேபோல் இங்கு Cl- அயன்களை Cl2 ஆக 1 மூல் Cl2 ஆக மாற்றுவதற்கு எங்களுக்கு 2 மூல் இலத்திரன்கள் பயன்படுத்தப்படல் வேண்டும்.
ஆகவே நாங்கள் 1 மூல் Cl2 பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் 2 மூல் இலத்திரன்களை பயன்படுத்துகின்றோம். ஆகவே அங்கு 2 ஃபாரடே மாறிலிக்கு சமனான மின்கணியத்தை நாங்கள் கரைசலினுள் செலுத்த வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இரசாயன சமவெளு. அதாவது நாங்கள் ஃபாரடே மாறிலி என்றால் என்ன என்று பார்த்திருந்தோம். ஒரு ஃபாரடே மின்கணியத்தை நாங்கள் ஒரு கரைசலினூடாக செலுத்துகின்ற போது அந்த மின்வாயிலே இடம்பெயர்க்கப்படுகின்ற பதார்த்தத்தின் திணிவுதான் இரசாயன சமவெளு எனப்படும். உதாரணமாக ஒரு ஃபாரடே மின்கணியத்தை செலுத்துகின்ற போது Ag உலோகம் படிவடையுமாயின் படிவடைகின்ற Ag உலோகத்தின் திணிவு இரசாயன சமவெளு எனப்படும். அந்த இரசாயன சமவெளுவை நாங்கள் பின்வருமாறு குறிப்பிட முடியும், கணிக்க முடியும். சாரண திணிவின் கீழ் வலுவளவு. இங்கு Ag என்கின்ற போது Agயினுடைய சாரண திணிவு 108. Ag பிளஸ் அயன்கள் ஒரு இலத்திரனை பெற்று Agயாக மாற்றமடைகின்றபடியால் அங்கு வலுவளவு 1. ஆகவே 108ஐ 1ஆல் வகுத்தால் 108 பெறப்படும். ஆகவே இரசாயன சமவெளு 108. அதேபோல் செப்பு எனும் மூலகத்திற்குரிய இரசாயன சமவெளை கருதுகின்ற போது Cg2+ அயன்களை 2 இலத்திரன்களை பெற்று Cg2ஆக தாழ்த்தலடையும். ஆகவே 2 இலத்திரன்களை பெற்றுக் கொள்கின்றபடியால் அங்கு வலுவளவு 2. ஆகவே இரசாயன சமவெளு 31.75 அமையும். அதேபோல் ஒட்சிசன் O2- 2 இலத்திரன்களை இழந்து ஒட்சிசன் அணுவாக மாற்றமடையும். ஆகவே அவருடைய சாரண திணிவு 16. அதனுடைய வலுவளவாக 2ஐ குறிப்பிட முடியும். ஆகவே இரசாயன சமவெளு 8 அமையும். இந்த உதாரணங்களை பார்க்கும்போது முதலாவதாக 96,485 கூலோம் ஒரு ஃபாரடே மின்கணியம் செலுத்தும் போது இடம்பெயர்க்கப்படும் செப்பின் திணிவு 31.75, அதாவது செப்பினுடைய இரசாயன சமவெளு ஆகும். அதேபோல் 96,485 கூலோம் ஒரு ஃபாரடே மின்கணியம் செலுத்தும் போது இடம்பெயர்க்கப்படும் Agயின் திணிவு, அது அவருடைய இரசாயன சமவெளு 108 அமையும். இங்கு வலுவளவு 1 அமைவதனால் சார் அணுத்திணிவே இரசாயன சமவெளுவாக அமைகின்றது. அதேபோல் 96,485 கூலோம் மின்கணியம் செலுத்தும் போது இடம்பெயர்க்கப்படும் ஒட்சிசனின் திணிவு என்கின்ற போது அது 8 கிராமாக அமையும். அடுத்து இரசாயன சமவெளு. இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மின் இரசாயன சமவெளு. ஒரு ஃபாரடே மின்கணியம் செலுத்துகின்ற போது இடம்பெயர்க்கப்படும் மூலக திணிவை நாங்கள் இரசாயன சமவெளு என குறிப்பிடுகின்றோம். அதாவது 96,485 கூலோம். மின் இரசாயன சமவெளு என்கின்ற போது ஒரு கூலோம் மின்கணியம் செலுத்துகின்ற போது இடம்பெயர்க்கப்படுகின்ற மூலக திணிவு. ஒரு ஃபாரடே மாறிலி என்றால் அது இரசாயன சமவெளு, ஒரு கூலோம் என்று சொன்னால் அது மின் இரசாயன சமவெளு. ஆகவே நாங்கள் இரசாயன சமவெளுவை ஃபாரடேயின் மாறிலியால் வகுக்கின்ற போது எங்களுக்கு பெறப்படுவது மின் இரசாயன சமவெளுவாகும். இங்கு உதாரணத்தை கவனிப்போம். ஒரு ஃபாரடே மின்கணியம் செலுத்தும் போது இடம்பெயர்க்கப்படும் திணிவு E, அதனை நாங்கள் இரசாயன சமவெளு என குறிப்பிடுகின்றோம். அந்த இரசாயன சமவெளுவை ஃபாரடே மாறிலியால் பிரிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு கூலோமிற்கான இடம்பெயர்க்கப்படும் திணிவு பெறப்படுகின்றது. ஆகவே அதனை நாங்கள் மின் இரசாயன சமவெளு என குறிப்பிடுகின்றோம். இந்த உதாரணத்தை கவனிப்போம். ஒரு கூலோம் மின்கணியம் செலுத்தும் போது இடம்பெயர்க்கப்படும் Agயின் திணிவு அதனுடைய இரசாயன சமவெளுவான 108ஐ 96,485 கூலோமினால் வகுக்கின்ற போது எங்களுக்கு 0.0011 கிராமாக அமையும். இது Agயினுடைய மின் இரசாயன சமவெளுவாக அமையும். அடுத்து நாங்கள் ஒரு கோவை ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஃபாரடேயின் முதலாம் விதிக்கு அமைவாக செலுத்தப்படும் மின்கணியம் இடம்பெயர்க்கப்படும் பதார்த்தத்தின் திணிவிற்கு நேர்விகித சமனாக அமையும். அதாவது இடம்பெயர்க்கப்படும் பதார்த்தத்தின் திணிவு செலுத்தப்படும் மின்கணியத்திற்கு நேர்விகித சமனாக அமையும். ஆகவே அதை நாங்கள் M நேர்விகித சமன் Q என எழுதலாம். M சமன் EQ, அதை ஒரு மாறிலியாக கொடுக்கின்ற போது அது மின் இரசாயன சமவெளு E. அந்த சமன்பாட்டை தீர்த்து நாங்கள் M சமன் E/F × IT எனும் சமன்பாட்டை பெற்றுக்கொள்கின்றோம். இதிலே M என்பது இடம்பெயர்க்கப்படும் திணிவு, E இரசாயன சமவெளு, e மின் இரசாயன சமவெளு, F ஃபாரடே மாறிலி,
t நேரம் செகண்டில் அளவிடப்படுகின்றது, q என்பது செலுத்தப்படும் மின்கணியம் ஆகும். இப்பொழுது நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மின்பகுப்பு பரிசோதனையிலே 2.5 ஆம்பியர் மின்னோட்டம் செப்பு சல்பேட் கரைசலின் ஊடாக 50 நிமிடங்களுக்கு பாய விடப்படுகின்ற போது கதோட்டிலே இடம்பெயர்க்கப்படுகின்ற செப்பின் திணிவு கேட்கப்படுகின்றது. நாங்கள் செப்பு சல்பேட் கரைசலை மின்பகுக்கின்ற போது அனோட்டிலே ஒட்சிசன் வாயுவும் கதோட்டிலே செப்பும் படிவடைகின்றது. ஆகவே இந்த சமன்பாட்டை இடம்பெயர்க்கப்படும் பதார்த்தத்தின் திணிவு m சமன் E/F × IT. ஆகவே இங்கு நாங்கள் இரசாயன சமவெளிவுக்காக 63.5/2 மின்னோட்டமாக 2.5 ஆம்பியர் மின்னோட்டத்தையும் நேரமாக 50 நிமிடங்களை செகண்ட்களுக்கு மாற்றுகின்றோம். அந்த பெறப்படும் பெருமானத்தை ஒரு ஃபெரடே மாறிலியால் வகுக்கின்றோம். வகுக்கின்ற போது எங்களுக்கு பெறப்படுகின்றது 2.47 கிராம். ஆகவே நாங்கள் 2.5 ஆம்பியர் மின்னோட்டத்தை 50 நிமிடங்கள் செப்பு சல்பேட் கரைசலினூடாக செலுத்துகின்ற போது எங்களுக்கு கதோட்டிலே 2.47 கிராம் செப்பு படிவடைகின்றது. அடுத்து இன்னொரு உதாரணம். இரு நேர அயனை தோற்றுவிக்கும் உலோக அயன் கரைசலினூடாக 37,000 கூலோம் மின்கணியம் செலுத்தப்படும் போது 12.5 கிராம் உலோகமானது கதோட்டில் இடம்பெயர்க்கப்பட்டது எனின் அந்த உலோகத்தின் மூலர் திணிவு கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கு ஃபெரடே மாறிலியாக 96,495 கூலோம் 485 கூலோம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த சமன்பாட்டை பின்வருமாறு ஒழுங்கமைக்க முடியும். அதாவது மூலர் திணிவுக்கான சமன்பாடாக சிமோல் m × VE என்பது வலுவளவு F/I × T. ஆகவே இங்கு நாங்கள் இடம்பெயர்க்கப்பட்ட திணிவாக 12.5 கிராம், வலுவளவாக 2 குறிப்பிட முடியும். இரு நேர அயன் என்கின்ற போது அதனுடைய வலுவளவு 2. ஃபெரடே மாறிலி 96,485 கூலோம். அங்கு பயன்படுத்தப்படுகின்ற மின்னேற்றம் 37,000 கூலோம். ஆகவே கரைசலினூடாக 37,000 கூலோமை செலுத்துகின்ற போது அந்த ஈர் நேரயனையுடைய மூலகத்தினுடைய 12.5 கிராம் படிவடைகின்றது ஆயின் அவருடைய மூலர் திணிவு. ஆகவே இந்த சமன்பாட்டினை நாங்கள் தீர்க்கின்ற போது எங்களுக்கு பெருமானமாக 65.19 கிராம் மூல் -1 என பெறப்படுகின்றது. அன்னளவாக இது நாகத்தினுடைய மூலர் திணிவுக்கு சமனாகும். ஆகவே ஈர் நேரயனை நாங்கள் மின்பகுக்கின்ற போது இந்த திணிவை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து 0.01 ஆம்பியர் மின்னோட்டம் Xn+ என்னும் உலோக அயன் கரைசலின் ஊடாக 3 மணித்தியாலங்கள் பாய விடப்பட்ட போது இடம்பெயர்க்கப்பட்ட உலோக திணிவு 0.08 கிராம். ஆகவே இங்கு ஏற்றம் கேட்கப்படுகின்றது. அந்த கரைசலில் இருக்க போகின்ற படிவடைகின்ற இடம்பெயர்க்கப்படுகின்ற உலோகத்தினுடைய ஏற்றம் கேட்கப்படுகின்றது. ஏற்றம் என்கின்ற போது நாங்கள் இங்கு அந்த வலுவளவை ஏற்றமாக குறிப்பிட முடியும். ஆகவே நாங்கள் இங்கு வலுவளவினை சமன்பாட்டிலே எழுவாயாக மாற்ற வேண்டும். ஆகவே மேற்படி சமன்பாட்டிலே நாங்கள் வலுவளவை எழுவாயாக மாற்றுகின்ற போது வலுவளவு சமன் மூலர் திணிவு தர மின்னோட்டம் தர நேரத்தின் கீழ் இடம்பெயர்க்கப்பட்ட திணிவு தர மின்கணியமாக அமையும். ஆகவே அதை நாங்கள் பின்வருமாறு சுருக்க முடியும். 143 கிராம் per மூல் -1 பயன்படுத்தப்படும் மின்னோட்டம் 0.01 ஆம்பியர். 3 மணித்தியாலங்கள் அதனை நாங்கள் செகண்டுக்கு மாற்ற வேண்டும். ஆகவே 60 நிமிடம் 60 செகண்ட்கள். அதற்கான திணிவு 0.08 கிராம். இங்கு ஃபெரடே மாறிலியாக 96,485 கூலோம். ஆகவே எங்களுக்கு பெருமானம் 2 அமைகின்றது. ஆகவே இந்த கரைசலிலே இருக்கின்ற கட்டியனுடைய ஏற்றம் 2+ அமையும். இந்த எக்ஸினுடைய ஏற்றம் 2+ அமையும். ஆகவே நாங்கள் அந்த வலுவளவை கணிப்பதன் ஊடாக அந்த கட்டியனுக்குரிய ஏற்றத்தை கணிக்கலாம். இங்கு X2+ எனும் அயன் 2 இலத்திரனை பெற்று கதோடிலே X உலோகமாக தாழ்த்தல் அடைகின்றது. இந்த படத்தை நீங்கள் பார்ப்பதன் ஊடாக இந்த ஃபெரடே தொடர்பான கணித்தல்களை இலகுவாக்க முடியும். இங்கு மின்னோட்டம் நேரம் தரப்படுகின்ற போது அந்த மின்னோட்டம் நேரத்தினுடைய பெருக்கம் எங்களுக்கு மின்கணியத்தை தருகின்றது. ஏற்றம் அந்த மின்கணிய ஏற்றத்தை தருகின்றது. அதற்கான அலகு கூலோம் ஆகும். இந்த ஏற்றத்தை ஃபெரடே மாறிலியால் வகுக்கின்ற போது இலத்திரன்களின் மூல எண்ணிக்கை பெறப்படுகின்றது. அந்த இலத்திரன்களின் மூல எண்ணிக்கையிலிருந்து
எங்களுடைய அந்த இரசாயன தாக்கத்தில் பங்கு பெற்றுகின்ற அரைக்கல தாக்கத்தின் மூல் விகிதத்தை துணிவதன் ஊடாக இடம்பெயர்க்கப்படும் பதார்த்தத்தின் மூல் பெறப்படுகின்றது. அந்த இடம்பெயர்க்கப்படும் பதார்த்தத்தின் மூலை மூலர் திணிவினால் பெருக்குகின்ற போது எங்களுக்கு இடம்பெயர்க்கப்படும் பதார்த்தத்தின் திணிவு பெறப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் இடம்பெயர்க்கும் பதார்த்தத்தினுடைய கனவளவை துணிய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். வாயு மூல்களாயின் கனவளவு. ஆகவே நாங்கள் இங்கு இலட்சிய வாயு சமன்பாட்டை பயன்படுத்துவதன் ஊடாக மூலிலிருந்து வாயுக்களின் கனவளவை துணிய முடியும். அடுத்து இந்த உதாரணத்தை பார்ப்போம். உருகிய கால்சியம் குளோரைடு திரவத்தினூடாக 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் 30 நிமிடங்கள் பாய விடப்பட்டது எனின் அனோட்டிலும் கேதோட்டிலும் இடம்பெயர்க்கப்படும் பதார்த்தங்களின் திணிவு யாது? இங்கு நடைபெறும் தாக்கங்களாக அனோட்டில் Cl2 வாயு உருவாக்கப்படுகின்றது. கேதோட்டிலே கல்சியம் திண்மமாக தாழ்த்தப்படுகின்றது. இதற்கான மின்கணியத்தை நாங்கள் முதல் குறிப்பிட்டவாறு கணிப்போம். மின்னோட்டம் தர நேரம். ஆகவே இங்கு பயன்படுத்தப்பட்ட மின்கணியம் 900 கூலோமாக அமைகின்றது. ஃபெரடே மாறிலி தெரியும் 96,485 கூலோம் மூல் -1. ஆகவே இங்கு நாங்கள் ஃபெரடே மாறிலியால் பயன்படுத்திய கூலோமை பிரிக்கின்ற போது எங்களுக்கு பங்கு பெற்றிய இலத்திரன்களின் எண்ணிக்கை பெறப்படுகின்றது. இலத்திரன்களுடைய மூல் 9.3 தர 10⁻³ மூல். அடுத்து இந்த தாக்கத்திலே அனோட்டிலே நடைபெறுகின்ற தாக்கம் ஒட்சியேற்றல் தாக்கம். அந்த ஒட்சியேற்றல் தாக்கத்தினுடைய பீசமான விகிதத்தை ஒப்பிடுவோம். 2 மூல் இலத்திரன்கள் பங்கு பெற்றுகின்ற போது எங்களுக்கு 1 மூல் இலத்திரன்கள் 1 மூல் குளோரின் வாயு வெளியேற்றப்படுகின்றது. ஆகவே 9.3 தர 10⁻³ மூல் இலத்திரன்கள் பங்கு பெற்றுகின்ற போது வெளியேறுகின்ற குளோரின் வாயுவினுடைய மூல் எண்ணிக்கையை கணிக்கின்றோம். அந்த குளோரின் வாயுவினுடைய மூல் எண்ணிக்கை 4.65 தர 10⁻³ மூலாக அமைகின்றது. ஆகவே வெளியேறிய குளோரின் வாயுவின் திணிவு மூல் தர மூலர் திணிவு 71 கிராம் மூல் -1. ஆகவே வெளியேறிய குளோரின் வாயுவினுடைய திணிவு 0.33 கிராமாக அமைகின்றது. இங்கு குளோரினுடைய கனவளவை துணிய வேண்டுமாய் நாங்கள் இலட்சிய வாயு சமன்பாட்டை பயன்படுத்தி வெளியேறிய குளோரினுடைய கனவளவை துணிய முடியும். அடுத்து இந்த கேதோட் தாக்கத்தை நாங்கள் ஒப்பிட்டு படிவடைந்த கால்சியத்தை கண்டறிய முடியும். ஆகவே இங்கு பயன்பட்ட இலத்திரன்களின் மூல் எண்ணிக்கை 9.3 தர 10⁻³ மூல். 2 மூல் இலத்திரன்கள் பங்கு பெற்றுகின்ற போது 1 மூல் கால்சியம் படிவடையும். ஆகவே 2 மூல் பங்கு பெற்றுகின்ற போது 1 மூல் படிவடையும். ஆகவே 9.3 தர 10⁻³ மூல் இலத்திரன்கள் பங்கு பெற்றுகின்ற போது படிவடைகின்ற கால்சியத்தினுடைய மூல் 4.65 தர 10⁻³ மூலாக அமையும். ஆகவே நாங்கள் கால்சியத்தினுடைய திணிவை கணிப்பதற்காக அதன் மூலர் திணிவான 40 கிராம் per மூலானிலால் பெருக்குகின்றோம். ஆகவே எங்களுக்கு பெறப்படுகின்ற திணிவு 0.186 கிராமாக அமையும். இங்கு நாங்கள் திணிவையை கணிக்க முடியும். குளோரின் என்கின்ற போது குளோரினுடைய மூல் எண்ணிக்கை வாயுக்களின் கனவளவை துணிய முடியும். ஆகவே மாணவர்களே, இன்றைய பாடத்திலே நாங்கள் மின் பகுப்பு தொடர்பாக விரிவாக ஆராய்ந்திருந்தோம். அமில கரைசலை மின்பகுக்கின்ற போது செப்பு சல்பேட் கரைசலை மின்பகுத்தல், NaCl கரைசலை மின்பகுத்தல், உருகிய NaCl மின்பகுத்தல், அதேபோல் மின் முலாமிடல் தொடர்பாகவும் விரிவாக பார்த்திருந்தோம். அதேபோல் ஃபெரடேயின் மின்பகுப்பு விதிகள் தொடர்பாக ஃபெரடேயின் மின்பகுப்பு விதிகள் அவை தொடர்பான கணித்தல்களையும் பார்த்திருந்தோம். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு வகுப்பறையில் சந்திப்போம். நன்றி.